இந்த பவர் பேங்க் என் பாக்கெட்ல வச்சுன்னா ஃபீலே இருக்காது. பட் இதே என் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணா பயங்கரமான ஒரு பவர் வரும். 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், எல்இடி டிஸ்பிளே அண்ட் முக்கியமா மேட் இன் இந்தியா. இதோட ப்ரைஸை நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். பட் இஸ் திஸ் பவர் பேங்க் பர்ஃபெக்ட் ஃபார் டெய்லி யூஸ் ஆர் நாட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஹலோ டெக் ஃபைல்ஸ், நான் காவேஸ்ரீ. வெல்கம் பேக் டு ஜிக்லோ டெக் ஃபைல். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவீல் பண்ண போற ப்ராடக்ட் இந்த போட்டோட எனர்ஜி ஸ்ட்ரூம் PV300 Air 10,000 mAh உள்ள ஒரு பவர் பேங்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாருங்க, இது பவர் பேங்க் மாதிரியே இல்லை, நார்மல் ஹெட்ஃபோனோட சைஸாக தான் இருக்கு. ஸோ இதுல 2 அவுட்புட் போர்ட்ஸ் அண்ட் 1 இன்புட் போர்ட், 2-way ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, 22.5 watts பிளஸ் காம்பேக்ட் எல்இடி டிசைன் பேட்டரி இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மேட் இன் இந்தியா லேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேஜர் ஃபீச்சர்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். பின்னாடி எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்குன்னா எல்இடி பேட்டரி பர்சன்டேஜ் டிஸ்பிளே இருக்கு, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ் ரைட் நவ். பேக்கிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேட் இன் இந்தியா பிராண்ட் பை போட். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்குள்ள ஒரு பவர் பேங்க், ஒரு சார்ஜிங் கேபிள், எஸ் ஓகே. அது தவிர்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த யூசர் மேனுவல், கூடவே ஒரு 1 year வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். அன்பாக்சிங் முடிச்சிட்டோம். இதுதான் போட்டோட எனர்ஜி ஸ்ட்ரூம் PV300 Air பவர் பேங்க். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, இதோட பில்டே ஸ்லீக்காக இருக்கு, காம்பேக்டாக இருக்கு, பின்னாடி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வெயிட் ரியலி லைட் வெயிட்டாக இருக்கு. இதோட அளவு பாருங்களேன், என் பாம் சைஸ்குள்ள தான் இருக்கு, கைக்கே அடக்கமாக இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி குட். அண்ட் அதர் தன் தட் இந்த டேக் பாருங்க, இதை நான் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கையிலேருந்து ஸ்லிப்பும் ஆகாது, இப்படியே பிடிச்சிக்கலாம். அடிக்கடி ஸ்லிப் ஆகிறவங்களுக்கு இந்த டேகு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம பாக்ஸில் பார்த்த இந்த 2-way சார்ஜிங் போர்ட்டல். இதுல இருந்து நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர் தன் தட் இதே போர்ட்டலில் பவர் பேங்க்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் சைட் USB போர்ட் இருக்கு, இவங்க கொடுத்த கேபிள்லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அவுட் சைட் நம்ம கெப்பாசிட்டி இதோட பில்ட் பார்த்துட்டோம். இப்போது நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் எஸ், இதுதான் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் ஷோஸ் த பேட்டரி கெப்பாசிட்டி 63% இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் இப்போ என் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணி பார்க்குறேன். சார்ஜ் ஆகுது, ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே சப்போர்ட் ஆகுது. என் ஃபோன் ஒரு 5000 mAh கெப்பாசிட்டியில் ஒரு பேட்டரி. ஸோ என் பவர் பேங்க்கு நான் 1 time ஃபுல் சார்ஜ் பண்ணேன்னா ஃபோனுக்கு நான் 2 times சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு ஸ்பெசிஃபிக்லி ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஃபுல் டைம் சார்ஜ் நிற்காது, அடிக்கடி இறங்கிடும். ஸோ அவங்களுக்கு இந்த பவர் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு யூ கேன் ட்ராவல், பாக்கெட்டில் இருக்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்காது. ரொம்ப நேரமாக இது சின்ன சைஸ்ன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இது எவ்வளோ சின்னதுன்னா, என்னோட கார்டு நான் எடுக்கிறேன். இதுதான் என்னோட ATM கார்டு. ஸோ இந்த கார்டு ஒரு சைஸ் வச்சு கம்பேர் பண்ணுறேன். பாருங்க, இந்த கார்டு தான் பெருசாக இருக்கு, என் கார்டோட இந்த பவர் பேங்க் சின்னதாக இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ சின்னதாக இருக்க இந்த பவர் பேங்கோட ப்ரைஸ் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். 1348 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதோட ஆக்சுவல் MRP இட்ஸ் 1999. ஸோ இதே ப்ரைஸ்க்கு என்னென்ன அதர் கம்பேரிசன் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் ஷாமி பாக்கெட் பவர் பேங்க். நம்மளோட போட் பவர் பேங்கோடைய சேம் ஃபீச்சர்ஸ் தான், பெருசாக ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. பட் என்ன, ஷாமியில் இந்த பேட்டரி டிஸ்பிளே ஷோ ஆகாது. பட் அதர் தன் தட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மோர் ஆர் லெஸ் சேம். அண்ட் ப்ரைஸ் படி பார்த்தோன்னா ஷாமியோட ப்ரைஸ் இஸ் அ பிட் ஹை, 1399. ஸோ இந்த போட் கம்பேர் பண்ணும்போது 50 rupees அந்த ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த காம்படிட்டர் அகாரோ நானோ பவர் பேங்க். இதுலேயுமே சைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான், நோ மச் டிஃப்ரென்ஸ். பட் அகாரோலையும் கூடமே இந்த டிஸ்பிளே கிடையாது. பட் என்னன்னா அகாரோவில் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, 1200 தான் வருது, விச் இஸ் 150 rupees நம்ம பவர் பேங்கோட அகாரோவில் கம்மியாக இருக்குது.
இல்லைப்பா எனக்கு அகாரோவும் வேணாம் எனக்கு ஷாமியும் வேணாம் போட் பிராண்ட்லேயே தான் வேணும் அப்படின்னா அதுலேயுமே ஆப்ஷன் இருக்குது. இந்த எனர்ஜி ஷூம் PB300 ப்ரோ சீரீஸில் இருக்குது. இது ஏர் சீரீஸ் ப்ரோ சீரீஸில் அவைலபிளாக இருக்குது விச் இஸ் 1200. பட் என்னன்னா இந்த எல்இடி டிஸ்பிளே அதில் கிடையாது, பட் ப்ரோ சீரீஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூடமே யூ கேன் ட்ரை அண்ட் செக் இட் அவுட். இது எல்லாமே நான் சொல்ல 3 கம்பேரிசனையுமே எல்இடி டிஸ்பிளே மட்டும்தான் கிடையாது, பட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மோரல்லெஸ் சேம் தான். ஸோ எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபைன், பட் எனக்கு பர்சனலாக சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. ஸோ இதே ப்ரைஸ்க்கு சில காம்படிட்டர்ஸ் பில்ட்-இன் கேபிள் அட்டாச் பண்ணி தராங்க. ஏன் நம்ம ஷாமிலையுமே அந்த ப்ரைஸ் 3399 சொல்லியிருந்தோம், அவங்க பில்ட்-இன் கேபிள் அட்டாச் பண்ணி தராங்க. ஸோ இதுலேயுமே அது பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அண்ட் அதர் தென் தட் டிசைன் பற்றி பார்த்தோம்னா இந்த கிளாஸ் ஃபினிஷ், மேட் ஃபினிஷ், ஸோ இதில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சுன்னா, இஃப் சப்போஸ் ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா நல்லாவே விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் மோரல்லெஸ் திஸ் ப்ராடக்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஒரு நல்ல ப்ராடக்ட் அண்ட் லைட் வெயிட் முக்கியமாக சொல்லணும். ஸோ நம்ம வீடியோட ஃபைனல் வேர்டிக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரிலையபிள் பவர் பேங்க் பற்றி இன்னைக்கு பார்த்துருக்கோம், அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், விச் இஸ் போட் எனர்ஜி ஷூம் PB300 ஏர் சீரீஸ். ஸோ இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நான் 4.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5. ஸோ பில்ட்-இன் கேபிள் இல்லாததுனால தான் ஐ எம் கிவிங் 4.5, அதர்வைஸ் கண்டிப்பாக 5 out of 5 தான். ஸோ அதர் தென் தட் திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஃபார் மீ. ஸோ இந்த எனர்ஜி ஷூம் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? இந்த பவர் பேங்க் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டெக் ஃபைல்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் டெக் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் gglowtechfile.com வெப்சைட்க்கு விசிட் பண்ணுங்கள். Hope you all learned something new today. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, goodbye.